ஒரு பக்கம் தங்கமயிலுக்கு தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கதையில் எதுக்காக இதை பண்ணுறாங்கிறது புரிய ஆரம்பிக்குது. தங்கமயில் மேலே நமக்கு ஒரு பச்சாதாபம் வரணும், பரிதாபம் வரணும். அவங்க என்னதான் போய் சொல்லியிருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை காரணமாக தான் அப்படி போய் சொல்லிட்டாங்க. பாவம் இல்லை மயில் அப்படின்னு நமக்கு தோணணும். அப்படிங்கிறதுக்காகவே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா மாட்டிக்கிட்டாரு. அதுவும் இவங்க வீட்டில் மாட்டினா கூட பரவாயில்ல, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பார். எதிர்த்த வீட்டில் மாட்டி கடைசியில் அவங்க கட்டி போட்டு அதை எதிர்பார்த்து தடுக்க முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இவரையும் சேர்த்து கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல், இவரை ஜெயிலில் போய் போட்டுறணும். போலீஸ் விசாரிப்பாங்க, அவர் எதுக்கு வந்தாருங்கிறது தெரியட்டும் அப்படி இப்படிலாம் கேட்க, அடுத்த ராத்திரியில் எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம், என்ன ஏது அப்படின்னு கேள்விகளுக்கு நடுவில் இப்போ தங்கமயில் உண்மையை சொன்னாங்க அப்படின்னாலும் பிரச்சனை. உண்மையை சொல்லாமல் இவர் யாராவது சமாளிச்சாரு அப்படின்னாலுமே அதை போலீஸ் நம்பாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் இன்னொரு விஷயம் தெரிய வரலாம். இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்காருலாம் ஒரு கதை விட்டுருக்காருல, அந்த பொய்யாச்சும் உடையும். இவர் வெட்டியாக தான் இருக்காரு, இவருக்கு எந்த வேலையும் கிடையாது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைக்காமல் சுற்றி திரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வர அதுவே பாண்டியனுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆக போகுது. அப்போ போய் சொல்லி கல்யாணம் பண்ணிங்கன்னு இந்த விஷயத்தையே கேட்க போறாரு. ஏற்கனவே நகை மேட்டர் கதிர் ராஜிக்கு மீனாக்கு வேற தெரியும். இது இல்லாமல் படிப்பு மேட்டரோ ஒரு பக்கம் பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. சொந்தக்காரங்க மேட்டரும் அடுத்து தெரிய வந்துச்சு, இவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய இடியா தான் முடியும். எப்படி பார்த்தாலும் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது, பொய் சொல்லி வாழ்க்கை நடத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது போக போக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு நடுவில் இவங்க மேலே பரிதாபம் வர மாதிரி கதையை கொண்டு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை இப்போ எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.